Objective type question. 14th sum. If the cost of 3 books is rupees 90, then find the cost of 12 books. 3 books ஓட காஸ்ட் 90யா 12 புக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அப்போ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 3 4s are 12. அப்போ 90 கூடயும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 90யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு, 90 into 4. 9 4s are 36. இந்த ஜீரோவை பக்கத்தில் போட்டுக்கணும். அப்போ ருபீஸ் 360. இப்படி தான் ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 15th. இஃப் மணி பைஸ் 5 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் ருபீஸ் 75, தென் ஹி கேன் பை டேஷ் kg ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் ருபீஸ் 105. 5 kgயோட பொட்டேட்டோஸ் எவ்வளவு, 75 ருபீஸ். அதுக்கப்புறம் கேஜி எவ்வளவுன்னு தெரில, 105 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிக்கா, ரேட்டு இன்க்ரீஸ் ஆனால் இதனுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனை அப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 into 105 x into 75. அப்போ x into 75 ஈக்குவல் டு 5 into 105. x ஈக்குவல் டு 5 into 105 டிவைடட் பை 75. ரைட் சைடில் வந்து டிவைட் ஆகிரும். இதை கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 1 5 2 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 15ஐயும் இது 3 டேபிளில் வரும். 5 3s are 15, 3 3s are 9, 5 3s are 15. 1 3 is 1 5 is 5, 7. அப்போ ஆன்சர் என்னது, 7. 7 கிடைச்சிருக்கா. 7 kg of potatoes for rupees 105. மணி 5 kg பொட்டேட்டோஸ் 75 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அப்போ 7 kg பொட்டேட்டோஸ் வந்து 105. இதான் ஆன்சர். 16. 35 cycles were produced in 5 days by a company. Then dash cycles will be produced in 21 days. 5 daysல எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 35. எத்தனை சைக்கிள்னு கொடுக்கல, 21 டேஸில் எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கு. 35 சைக்கிள்ஸ் 5 டேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எத்தனை சைக்கிள்னு தெரியல, அதனால் எக்ஸ் போட்டிருக்கோம். 21 டேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 5 ஈக்குவல் 35 என்று எக்ஸ் இன்ட்டு 5 ஈக்குவல் டு 35 into 21 டிவைடட் பை 5 ஆயிரும். ரைட் சைடில் வரும்போது 1 5 is 5, 7 5s are 35. 7ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 21 7, 7 7 2s are 14. அப்போது 147. 147 cycles will be produced in 21 days. Next is 17. An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trips to take 1400 people. 2 trips எடுத்தால் 280 people அக்கமடேட் பண்ண முடியும். 1400 people எடுக்கணும்னா எத்தனை ட்ரிப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 280 people 2 trips, 1400 people ட்ரிப்ஸ் என்னன்னு தெரியல. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா. அப்போது எக்ஸ் இன்ட்டு 280 ஈக்குவல் டு 2 into 1400. எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 1400 டிவைடட் பை 280. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். ஒரு ஜீரோ கேன்சல். 1 2 is 2, 1 2 is 2, 4 2s are 8, 1 14s 14s 1 0. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கு, 10 தான் கிடைக்கு. அப்போ 10 தான் ஆன்சர். 10 trips. It can take 10 trips to take 1400 people. 18 sum. Suppose 3 kg of sugar is used to prepare sweets for 50 members. Then dash kg of sugar is required for 150 members. 50 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ சுகர் ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ண எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறாங்க, 3 kg யூஸ் பண்ணுறாங்க. 150 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ கேஜி சுகர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இதை
50 மெம்பர்ஸ்க்கு 3 kg யூஸ் பண்ணுறாங்க. 150 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா இது எக்ஸ் போட்டிருக்கு. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 50 ஈக்குவல் 3 இன்ட்டு 150. எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 150 டிவைடட் பை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரும்போது 50 டிவைடடில் வந்துடும். 1010 கேன்சல், 1 5 is 5, 3 5s are 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கு 9. அப்போது 9 kg ஆஃப் சுகர் வந்து தேவைப்படுது 150 மெம்பர்ஸ்க்கு.